ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த ஆராதனை காரணமாகவும் நாம் யாவரும் 313வது ஞான பாட்டில் முதல் 4 கவிகளை பாடுவோம். கர்த்தாவை யுக யுகமாய் என் துணையாயினோ, நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவே என்கிற 313வது ஞான பாட்டில் 4 கவிகளை பாடுவோம். சங்கீதம் 122 1 முதல் 9 வாக்கியங்கள். சங்கீதம் 122 1 முதல் 9 வாக்கியங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேம் இசைமணிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் நரகத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கடவுள் நம்மிடம் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, எங்கள் துர்க்கிரியைகள் நிமித்தம் நியாயமாய் தண்டிக்கப்பட்டு வருகிற எங்களுக்கு இறங்கி உமது கிருபையால் வரும் ஆறுதலினாலே எங்களை தேற்றி விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கும் 4ஆம் நாளில் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி
மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 10. மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. பக்கம் 1024. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சலித்தேன் என்று சேர்ந்து கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உங்களுடைய பயிருக்கு எடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாகிறீர்கள். ஏரியோடே பண்ணின என் உடன்படிக்கையை நினைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படி அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அட்டுப்படுத்தி என்று திருத்தினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிந்து காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழிவிடவில்லை, அநேகரை வேதத்தை குறித்து இடரப்படினீர்கள். லேவி உடன்படிக்கையை கெடுத்துப் போட்டீர்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். நாம் எல்லாரும் ஒரே பிதாவிலேயோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததிலேயோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குறைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே என்பது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே தேவரே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடி இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 5 வரை. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க நாம் அனைவரும் கவனமாக கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாத்தியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாகுகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவானின் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 15 வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி
அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் என்பதுவே. நம் உலகெங்கும் இருக்கும் திருச்சபைகளோடு அளிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து குந்தையில் நாட்கள் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிடத்தில் உயிர்த்தெழுந்தார். பரந்தில் ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரின் மருத்துவரின் நாயகர்கள் வருவார். பரிசுத்த ஆவியானவருடைய விசுவாசத்திலே பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். நம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் இறுதி பரியந்த நிலைத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை செய்வாராக. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை ஆரம்பிப்போம். சிறுவை என்று இறக்கி வைக்கவில்லை, பூமையான என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிறுவை என்று இறக்கி வைக்கவில்லை, பூமையான
என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தருமாறி கால்களை கண்டேன், கண்கள் தூரமாகி போனதையா. பாடுபட்டும் அருகணிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. பாடுபட்டும் அருகணிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தருமாறும் ஆண்களை கண்டேன், கண்கள் தூரமாகி போனதையா. தருமாறு கால்களை கண்டேன், கண்கள் தூரமாகி போனதையா.
இந்த காலாய் ஆராதனை நாம் அனைவரும் கலந்து கொண்டு உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜீவ அப்பம் நானே இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது உடைய சத்திய வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் நாங்கள் அதிகமாக உண்மை விசுவாசித்து உண்மை பற்றி கொண்டு வாழ திரும்ப செய்ய வேண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாங்கள் கொடுத்திருக்கிற சிறு கணக்கில் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அங்கீகரித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் என்னால் ஆண்டவன் இயேசுவின் திருப்பாதத்தை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல தந்தையே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. கடவுளின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலை நீங்கள் ஜெபித்த ஜெபத்தோடு கூட இருந்து சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தைகள் இத்தனை நம்மோடு நம் குடும்பத்தோடு கூட இருந்து கிருபையாய் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்பாதே. சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய். பராபரனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.